Hello friends, welcome to the Run Academy. Very good morning to all. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 60 டேஸ்க்கு உண்டான பிளான்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து வெற்றிகரமா காலையில ஒரு 5 மணிக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலைல 5 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் ஓகேவா வந்து அந்த 600 மேக்ஸ் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 25 கணக்கோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ லைவ்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேர்கிட்ட வந்திருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஓகேவா. ஸோ ஆரம்பத்தில் வரது பெரிய விஷயமே இல்லை, இதை கடைசி வரைக்கும் வரணும் ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெற்றியை கொடுக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு என்னென்ன பிளான் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஓகே. இதேமாதிரி வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், டே பை டே வந்து ஆக்டிவிட்டிஸ் என்னன்றதை வந்து ஒரு வீடியோ மூலமாக அல்லது ஒரு ஆடியோ மூலமாக அல்லது வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிவிட்டேன். ஸோ அன்றைக்கி நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து 10 டேஸ்க்கு உண்டான பிளான்லேயே வந்து நான் டே பை டே என்ன பண்ண போகிறதுன்றத சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த நாள் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கிறது நம்ம இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா. சரி ஓகேப்பா. ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நான் பிளானில் ஃபஸ்ட்டு பிளானை வந்து நம்ம வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம். என்ன அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் ஓகேவா. அந்த 25 சம்ஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி முடிச்சிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேவா. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம போட்டதாக சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு உண்டான ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ½ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி விட்டுருவோம் அந்த ஷார்ட்ஸை ஓகேவா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டோ ஓகேவா, இல்லை வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரஃப் நோட்டு மாதிரி நீங்கள் போட்டு அதை குறித்து வச்சு நல்லது. நீங்கள் ஃபுல்லாக வந்து எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட் நோட்ஸ் மாதிரி வந்து சும்மா வந்து கேதர் பண்ணிட்டா போதும். ஏன் அப்படின்னா என்னதான் நம்ம வந்து 1000 பிடிஎஃப் ஜெராக்ஸ் போட்டு படித்தாலும் நம்ம கைப்பட எழுதுறதுக்கு உண்டான இணை வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா. சார் அதுக்கெலாம் டைம் இல்லையே சார் அப்படின்னா நேத்தியே சொல்லியிருந்தேன், டைம் இல்லைன்றது முட்டாள்களின் ஆயுதம் ஓகேவா. ஸோ டைம் ஒதுக்குறது தான் உண்மையான விஷயம். இப்போ டைம் ஒதுக்குறது தான் அறிவாளிகள் செய்யக்கூடிய விஷயம் ஓகேவா. ஸோ அப்போ அப்படின்னும்போது டைம் ஒதுக்கி நீங்கள் படிங்க ஓகேவா. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ½ நாள் வந்துடும் ஓகேவா. அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த இலக்கணம் வந்து ஒரு சில முக்கியமான பார்ட்டு மட்டுமாச்சும் நீங்கள் ஒரு லைவ் கிளாஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து எனக்கு வந்து ஃப்ரீ இருக்கும்போது ஓகேவா. இன்றைக்கி வந்து பாலிட்டி லைவ் இல்லை. அப்போ பாலிட்டி லைவ் இல்லை அப்படின்னும்போது என்னால் அந்த ஃப்ரீ டைமில் வந்து ஒரு லைவ் கிளாஸை கொடுக்க முடியும் ஓகேவா. ஏன்னா ரெண்டுத்தையுமே நான் வந்து கொடுக்குவேன். ஏன்னா ஆல்ரெடி மேக்ஸ் லைவும் நான் தான் கொடுக்குறேன், பாலிட்டி லைவும் நான் தான் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இதை தாண்டி அடுத்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அடுத்து மற்ற ஒர்க்கும் இருக்குன்றதுனால ஸோ முக்கியமான டாப்பிக்கை மட்டும் நான் வந்து லைவ் கிளாஸ் வரும்போது ஓகேவா. ஸோ இன்றைக்கி லைவ் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குறில் நெடில் வேறுபாடு, அப்புறம் வந்து ஒளி வேறுபாடு, இது 2 தான் நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வந்து வச்சுருந்தோம் ஓகேவா. அது ஈவினிங் 9 மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஈவினிங் 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கிளாஸ் இருக்குது. அந்த லைவ் கிளாஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த குறில் நெடில் வேறுபாடு ஒளி வேறுபாடு, இது 2 பற்றி நம்ம வந்து ஒரு லைவ் கிளாஸ் வந்து வைக்க போகிறோம் ஓகேவா. ஸோ அந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்றத, அதாவது கொஷின் எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி கொஷினாக கேட்டிருக்காங்க, 2 விதமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கான்செப்டை வந்து நடத்திட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்னென்னா இலக்கணம் பொறுத்த வரைக்குமே இந்த 2 விஷயம் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு கான்செப்டை வந்து விளக்கிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம மைண்டில் வந்து பதிஞ்சிடும் ஓகேவா. அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம கான்செப்டை ஒதுக்கிட்டு கான்செப்ட் ஃபஸ்ட்டு நடத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அதே லைவ் கிளாஸில் நான் கொடுக்குறேன் ஓகேவா. மேக்ஸிமம் இந்த ½ நாள் இருக்கும். இந்த ½ நாள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிவிடுங்க. ஒரு அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். அதுவே நீங்கள் என்ன போய்ட்டு அப்படின்னா நைட்டு 9 மணிக்கு என்ன பண்ணுறீங்க, லைவ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ நான் வந்து கொடுப்பேன் ஓகேவா. மொத்தமாக இன்றைக்கி வந்து ஒரு 5 வீடியோஸ் வரும். அந்த 5 வீடியோஸில் 2 லைவ் கிளாஸு, ஒரு லைவ் டெஸ்ட்டு, ஒரு ஷார்ட்ஸு, ஒரு வீடியோ ஓகே. லைவ் கிளாஸ் முடிஞ்சு போச்சு ஓகேவா. மேக்ஸ் லைவ் கிளாஸ் முடிஞ்சு போச்சு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதியம் 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் இருக்குது இலக்கணம் ஓகேவா. இலக்கணம் பார்ட் 1 வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு வந்து இந்த இலக்கண லைவ் கிளாஸுக்கு உண்டான லைவ் டெஸ்ட்டு ஓகேவா. அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் 1 ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸை ஷார்ட்ஸ் 1 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ ஓகேவா. இந்த வீடியோ சேர்த்திங்கன்னா மொத்தமாக 6 வீடியோ போதும் இதுவே. ஏன்னா உங்களுக்கு படிக்கிறது நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னும் போது இதில் முக்கியமாக இந்த லைவ் கிளாஸும் லைவ் டெஸ்ட்டும் மட்டும் பாருங்கள் ஓகேவா. எங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் அப்புறோட பார்த்துக்கலாம். ஆனால் அந்த லைவ் கிளாஸும் லைவ் டெஸ்ட்டும் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதனுடைய பவரே வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது அத்தியாயத்தை நோக்கி ஓகேவா நம்ம வெற்றிக்குண்டான பாதையில் முதல் அடியை வந்து இன்றைக்கி முதல் நாள் எடுத்து வைக்கிறோம் ஓகேவா. ஸோ கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் அடி எடுத்து வச்சா போதும். உங்களுக்கு உண்டான பாதையும் ரெடி ஓகே, வழிகாட்ட நானும் ரெடி ஓகேவா. பயணிக்க நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பயணம் இந்த 60 நாள் சிறப்பாக முடிவடையும் ஓகேவா. இந்த பயணத்தோட முடிவில் நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி
அந்த வெற்றியை நோக்கி நம்ம வந்து பயணித்து கொண்டு இருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கான தேர்வு நாள் கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 70 நாள் இருக்குது. இந்த 70 டேஸில் இந்த 60 டேஸை நம்ம வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 10 டேஸ் வந்து நம்ம ரிலாக்ஸாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ 60 நாள், ஓகேவா? 60 வயசு வரைக்கும் அவ்வளோதான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் இல்லை படித்து முடித்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்காக தான் படிக்கிறோம். ஓகே, நம்ம லைஃப் முன்னேறதுக்காக தான் படிக்கிறோம். மற்றவங்களுக்காக நம்ம வந்து படிக்கலாம். மற்றவங்களால நம்ம ஒரு வேலை செய்யும்போது கடமைக்கு நம்ம செய்யலாம். நமக்காக நம்ம ஒரு வேலை செய்யும்போது அது கடமைக்குன்னு செஞ்சோம் அப்படின்னா அது எப்போதுமே நமக்கு பலனை கொடுக்காது. ஓகேவா? ஸோ அப்போ கடமைக்குன்னு செய்யாமல் இதுதான் நம்ம கடமை, நாம் இப்போது செய்ய வேண்டிய கடமை படிப்பது. எக்ஸாம் வரைக்கும் நம்முடைய மிக தலையாய கடமை எதுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது தான். அந்த படிக்கிற வேலையை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு உண்டான கிளாஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அட்டெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு என்னன்றதை நான் டே பை டே வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு முக்கியத்தோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுன் அகாடமி. தேங்க்யூ.